வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு குயிக்காக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காவை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம வந்து எண்ணெயில் நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். பொதுவாகவே எண்ணெய் கத்திரிக்காய்னாலே முழுசாக இருக்கிற கத்திரிக்காயை நாளாக கீரி அப்படி தான் போடுவோம். பட் இது போல் பண்ணுறப்ப இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்ப அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னும் டிஃப்ரெண்ட்டான சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சூடு பண்ணியிருக்கேன். அடுத்து கறிவடகம் போட்டு நான் இதில் தாளிக்க போகிறேன். இந்த கறிவடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் இந்த கறிவடகம் இல்லாதவங்க நீங்கள் வந்து வெந்தயமும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம், சாதாரணமாக புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி. பட் இந்தமாரி கறிவடகம் போட்டு தாளிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே. நல்லா கறிவடகம் எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. குயிக்காக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து காலையிலையோ இல்லை டிஃபனுக்கோ தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம குழம்போட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, குழம்பு செய்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த வெறும் தக்காளி சட்னியை மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறதுனால குயிக்காகவும் குழம்பு வச்சிடலாம். அதே சமயத்தில் பொதுவாக நம்ம தக்காளி சட்னி வெங்காயம் தக்காளியை வச்சு வதக்கிறத விட இது போல் தக்காளி சட்னியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக, வத்தக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாமே வந்து பொதுவாகவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். இந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப பேசிக்கான தக்காளி சட்னி தான். சப்போஸ் இந்த தக்காளி சட்னி எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து ரிட்டன் ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப வெரி ஈஸியான தக்காளி சட்னி தான், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மீடியமான ஹீட்டில் இந்த எண்ணெயில் தக்காளி சட்னி நல்லா வேகட்டும், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். இது போல் தக்காளி சட்னி ஆட் பண்ணதுனால 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லாவே வந்து ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து ஊற வச்சுருக்கேன், ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம கரைச்சி அந்த தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஹாட் வாட்டரில் புளியை நம்ம ஊற வைக்கிறதுனால 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து புளியை கரைச்சிடலாம். குயிக்காக குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் ஹாட் வாட்டரில் புளியை ஊற வச்சிங்க அப்படின்னா உடனே நம்ம சீக்கிரமாக கரைச்சிடலாம். வார்ம் வாட்டராக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும், ஹாட் வாட்டராக இருந்தால் உடனே நம்ம புளி கரைச்சி இதை போல் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியா பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலான காரம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம தக்காளி சட்னிக்கே பட்டை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா போட்டு நம்ம வரைச்சிருப்போம். ஸோ அதனால நான் கம்மியாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம தக்காளி சட்னி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ தக்காளி சட்னிக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே குழம்பு வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து உப்பு அளவு கரெக்டாக செக் பண்ண முடியாது. சாதத்தில் ஒரு மாதிரி இருக்கும் போட்டு சாப்பிட்றப்ப. அது போல் கரெக்டாக நம்ம குழம்பு வைக்கும் போதே உப்பு சேர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணால், லைட்டாக உப்போட அளவு டேஸ்ட் பார்க்குறப்ப நார்மலாக இருக்கிறத விட லைட்டாக கரிச்ச மாதிரி இருக்கணும் உப்பு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப கரிக்கக்கூடாது. குழம்பும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த குழம்பை வந்து நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே குழம்புலேருந்து நல்லா பிரிஞ்சும் வந்திருக்கு. கொஞ்சம் வந்து குழம்பு திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா ஃப்ரையான கத்திரிக்காய் தான், அதனால நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டோம். குழம்பு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த குழம்பு கொதிக்க விடலாம். 7 நிமிஷம் கழித்து இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து அந்த குழம்போடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ளேவருமே வந்து நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால இதோட ஃப்ளேவருமே அந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை வந்து நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இன்றைக்கி நான் அது கூட வந்து பாலக்கீரை கூட்டு தான் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே இது போல் காரக்குழம்புங்க கூட நம்ம வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக கீரை பொரியல் அது போல் நம்ம வந்து சைட் டிஷ் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் ஒரு முறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.